Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 5 இயர் BA LLB அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கும் அதே மாதிரி வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல உங்களோட மார்க் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது, நெக்ஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வச்சு அந்த கட் ஆஃப் மார்க்குள்ள நீங்க வந்து மெரிட்ல இருக்கீங்களா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து இன்னைக்கு மார்னிங் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நேத்து ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ண தருணத்துல வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க் வந்து பாத்திருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க இது வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம குரூப்ல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸா வந்து ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா BA LLB லைக் வந்து இப்போ நீங்க அஃபிலியேட்டட் காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து செக் பண்ண தெரியல. ஆக்சுவலா உங்களால வந்து செக் பண்ண முடியலன்னா உங்களோட அப்ளிகேஷனை எங்களுக்கு DM பண்ணுங்க. நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நாங்க வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி அமுச்சு வச்சு கேட்டீங்க, அதனால தான் சொல்றேன். ஸோ உங்களுடைய மை அப்ளிகேஷன் நீங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட அப்ளிகேஷன், சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ல அவங்க எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ், அதாவது லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கு பாருங்க. டோட்டல் மார்க் அண்ட் பெர்சன்டேஜ் எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் த ரேங்கிங் பர்பஸ், அதாவது உங்களோட ரேங்கிங் பர்பஸ்க்காக வந்து இந்த மார்க் நீங்க 400க்கு வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும், சரிங்களா? இந்த மார்க்கை தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்னவோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸா தான் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு வீடியோல வந்து அப்டேட் பண்ணதான் கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நம்மளால வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து போட முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து ஜட்மெண்ட் பண்ணிருந்தோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 2024 செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டா வந்து நடந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் 1.5 மார்க்ல இருந்து 2 மார்க் வரைக்கும் வந்து ரெடியூஸ் ஆகுறத உங்களால வந்து பார்க்க முடியுது. போன வருஷம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ண கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் தான் வந்து போன வருஷம் ரெண்டாவது ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. எப்பயுமே ரெண்டாவது ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு 1.5 மார்க்ல இருந்து 2 மார்க் வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வரும். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட மை அப்ளிகேஷன்ல வித்தவுட் லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி எவ்வளவு மார்க் இருக்கோ அந்த மார்க் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆஃப் மார்க். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பிசின்னு வச்சுக்கோங்களேன். பிசியில் வந்து 89ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 87.273 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ப்ரோ எங்களுடைய மார்க் வந்து 88, அப்ப நான் என்ன கேட்டகரியில வருவேன், நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வருவேனா இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருவான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 88 அப்படின்னா 89க்கும் 87க்கும் இடைப்பட்ட கேப்ல தான் வந்து 88 இருக்கு. அப்பனா 88 அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வந்து வருவீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 89க்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து வருவாங்க. அப்போ 88ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 87 வரைக்கும் 87.273 வரைக்கும் நீங்க வந்து நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து வருவீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெரிட் லிஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சீட் வந்து கொடுத்தது போக மீதி இருக்கு பாத்தீங்களா, பாக்கி எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் வந்து எடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜோட பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி அடுத்து வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து அடுத்த மாசம் வந்து ஒரு செகண்ட் வீக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலா நேத்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க 10/6/2025 இந்த டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து ஈவினிங் நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வந்தாச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் வந்து அனுப்புவாங்க. அப்ப கவுன்சிலிங்லாம் என்னதான் ப்ரோ கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க மட்டும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணா போதும். அந்த மெயிலே உங்களுக்கு வந்து தெளிவா வந்து கொடுத்துருவாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அந்த மெயில்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி உங்களோட மை அப்ளிகேஷன் ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்க டைரக்டா டேட்டா பத்தியும் போட்டு உள்ள போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய டிசி நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா போதும். இது லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 14/6/2025 ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து டாக்குமெண்ட் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜூன் மாசம் 18ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. அந்த மார்னிங் நீங்க ஜூன் 18ல வந்து டவுன்லோட் பண்ண அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு 23/6/2025 டு 25/6/2025 இந்த டேட்டுக்குள்ள எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் வந்து போட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். இருந்தாலும் நிறைய நபர்கள் வந்து கேக்குறீங்க எங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதுக்கு மேல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசில வந்து 23/12/2007 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2008 இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் வந்து வருவீங்க. எதுக்காக வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து கொடுக்கல ஆனா மெரிட் லிஸ்ட்ல மட்டும் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்களே, இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரே கட் ஆஃப்ல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 5 பேருக்குமே வந்து சீட் வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அதுக்காக தான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத அவங்க வந்து கணக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23/12/2027 அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 22 இல்ல 21 இல்ல வந்து நீங்க நவம்பர் அக்டோபர் இல்ல வந்து பிப்ரவரியில நீங்க வந்து 2007 வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி வந்து நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். இந்த கான்செப்டுக்காக தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குறது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதுல வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து கிடையாது சரிங்களா. அதனால இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பிறகு நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் குள்ள உங்களோட மார்க் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுக்கான அர்த்தம் சரிங்களா. ஓரளவுக்கு ஒரு 80% உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப்ல உங்களோட மார்க் வந்து வந்தாச்சு, மெரிட்லயும் வெயிட்டிங் லிஸ்ட்லயும் சேர்ந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து வந்தாச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் டன், உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்ச மாதிரி தான். அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னா சோயல் அதாவது ஹானஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதுக்குமே வந்து சேமா தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் சரிங்களா. இதான் வந்து அப்டேட்டு. ஸோ 7.5 ரிசர்வேஷன் வந்து ஹானஸ்க்கு வந்து கிடையாதான்னு கேட்டீங்கன்னா ஹானஸ்க்கும் வந்து 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா இதை தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க. 7.5 ரிசர்வேஷன் தனியா வந்து ஹானஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மேபி நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன்ல ஹானஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து மெயில் வந்துடும். அந்த மெயிலே நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது, மெயில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். உங்களுக்கு மெயில் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணி டவுட் கேட்கறதா இருந்தால் இன்ஸ்டால டைரக்டா வந்து கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவோம். ஏன்னா நிறைய மெசேஜ் வந்து வந்ததுனால எங்களால சரியா வந்து ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வரும். இந்த இன்ஸ்டா பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அப்டேட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.